இன்னைக்கு நம்ம ரைட் மீடியா சேனலுக்கு நேர்கொண்ட பார்வையும் நிமிர்ந்த நன்னடையும் கொண்ட அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் சகோதரர் பி.வி. கதிரவன் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களுக்கு நேர்காணல் பார்க்க போறோம். அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆனா இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா நிறைய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி வந்துருச்சு. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா உருவாக்கிய கட்சி ஃபார்வர்ட் பிளாக். இப்போ இது பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா உருவாக்குன ஃபார்வர்ட் பிளாக்காவே இருக்கா இல்ல தேவர் கட்சின்னு ஆயிடுச்சா? எங்களை பொறுத்தவரை பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் துவங்கிய ஃபார்வர்ட் பிளாக்கத்தான் எங்களை பொறுத்தவரை இருக்கு. தனித்தனியாக ஃபார்வர்ட் பிளாக் என்ற பெயரிலே வைத்திருக்கிறவர் அவர்கள் ஸ்டைலே அரசியல் பண்ணுகிறார். நாங்கள் தேவர் நேதாஜி ஸ்டைலில், முத்துராமலிங்க மூக்கியா தேவர் ஸ்டைலில் நாங்கள் அரசியல். ஏன்னா இந்த அரசியல் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதாவது தியாகங்கள், பெரிய எண்ணங்கள்லாம் விட்டு கொடுத்து பெரிய பெரிய தலைவர்கள் உருவாக்கப்பட்ட இயக்கத்தை நாங்கள் அவர்கள் மாதிரி செய்ய முடியாது, அவர்கள் வழியில் நடத்தும். சரிங்கண்ணா, இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா தேவரையா இருந்த காலகட்டங்களில் சோசியல் மீடியா அப்படி இப்படின்லாம் எதுவும் கிடையாது. ஆனா கட்சி அப்படின்னா ஒரு அமைப்புன்னு ஒன்று இருக்கணும்ல. ஒரு கல்வி அறக்கட்டளைகள் இருக்கணும், அதே நேரத்தில் ஒரு ஊடக குழுக்கள் இருக்கணும், அப்புறம் சட்ட அலுவலர்கள், அந்த மாதிரிலாம் ஒரு குழுக்கு அமைச்சிருக்கணும். பல குழுக்கள் இருந்திருக்கணும். இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா எதுவுமே செய்யாம ஃபார்வர்ட் பிளாக் நிறைய ஃபார்வர்ட் பிளாக், நிறைய மருது சேனை எக்ஸெட்ரான்னு இப்ப நிறைய கட்சிகள் வந்துருச்சு. இதோடைய நோக்கம் தான் என்ன? அதாவது பசுமன் எங்களை பொறுத்தவரை அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய உண்மையான நேசிப்பவன் இந்த கட்சியை வைத்து பேரும் புகழும் ஈட்டலாம், இந்த கட்சியை வைத்து பெரிய தனவந்தர்களாக வரலாம் என்ற சிந்தனைக்கு நாங்கள் எல்லாம் மாறுபட்ட கருத்துள்ளவர். ஏனென்றால் எங்களுடைய தலைவர்கள் அப்படி தலைவர். அந்த அடிப்படையில் அவர்கள் மாதிரி இருக்க முடியாது, அவர்களுடைய வழியில் நடக்க வேண்டும் என்று நாங்கள் திட்டம் தீட்டி சிந்தித்து அறம், தர்மம், நியாயம் என்ற அன்பு என்ற வகையிலே நாங்கள் அரசியல் செய்தோம். நீங்க நல்லா கவனிச்சு உற்று நோக்கி பார்க்கிறவங்க சில பேருக்கு மட்டுமே இந்த விஷயம் தெரியும். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா மறவர் குல மாணிக்கம், மறவர் குலத்தை சேர்ந்த மனிதர். அவர் இரண்டாம் கட்ட தலைவர் அப்படின்ற முறையில முக்கையா தேவரையாவை உருவாக்கி வச்சிருந்தார். இரண்டாம் கட்ட தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் முக்குளத்தை சேர்ந்த ஒரு மனிதர், கள்ளர் இன்னும் சொல்ல போனா. இப்போ இந்த முக்குளத்தை சாராத ஒரு நபர் உங்க ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில மாநில பொதுச் செயலாளராகவோ இல்ல அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் உடைய தலைவராகவோ வரலாமா? வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா அதை நீங்க அனுமதிக்கிறது இல்லை. வெரி சாரி. அந்த ஒரு தலைமை பீடத்துக்கு வர வேண்டும் என்றால் முதலில் அவன் தயார்ப்பு செய்ய வேண்டும். தலைமை பீடம் என்பது சாதாரண விஷயம். அன்னைக்கு தேவர் பெருமான் தென் மாவட்டத்தில் பேசுறான்னு சொன்னா எந்த தலைவராலும் உள்ள வர முடியாது, எந்த தலைவரும் அவர் பேச்சுக்கு எதிராக பேச முடியாது. ஏன்னா அவர் பேசுகிற பூரா நியாயம் இருக்கும், தர்மம் இருக்கும். சாதாரண விவசாயினுடைய பாதுகாவலனாக இருப்பார், சாதாரண விவசாயினுடைய தொழிலாளருடைய பாதுகாவலனாக இருப்பார். அதனால் இந்த மக்கள் அவர் மீது அளவற்ற நன்மை. நீங்கள் சொன்னது மாதிரி இன்றைக்கி இருக்க மீடியா இல்லை, ஆனால் அவர் ஒரே ஒரு மீடியா தான். அன்றைக்கி ஒரே ஒரு தலைவர் தான், பல தலைவர்கள் வந்துட்டாங்க, ஆனால் அவர்கள் உண்மையான தலைவர்களா என்பது கேள்விக்குரியது. அதே நேரத்தில் தலைவர்கள் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறாங்களே அந்த வழியில் உங்கள் தலைவர் சொன்னதை நீங்க கடைபிடிக்கிறீங்களான்னு நான் கேட்கிறேன். உறுதியா கடைபிடிப்பேன். உங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்க மட்டும் ஓட்டு போட்டு நீங்க வெற்றி பெற்ற முடியுமா? அதுக்கு வாய்ப்பு 100% கிடையாது. நீங்க இப்படி சொல்றது மாதிரி சொல்றதே தப்புன்னு நான் சொல்றேன். மற்ற சமுதாயத்தை நீங்க ஆதரிக்கிறது இல்லையே. யார் சொன்னோம்? ஆதரிக்கிறது இல்லையே. எங்களுடைய கட்சியுடைய தலைவர் யார் தெரியுமா? அவர்கள் கால முக்கிய பொதுச்செயலாளர் இருக்கும்போது யார் தெரியுமா தலைவர்? சின்னப்ப கவுண்டர். பெரிய ஜுவான். அன்னைக்கு இருந்தது இன்னைக்கு இல்லையேனா? இல்ல, அதுக்கு காரணம் மனநிலைகள். பட் எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஒரே மனநிலை தான். அன்னைக்கு இருந்தது மாதிரி தேவர் என்ன நினைக்கணும்னு ஆசைப்பட்டாரோ, என்ன செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ அதை நாங்கள் நிவர்த்தி அது அவர்கள் வழியில் சென்று செய்து கொண்டிருக்கோம். இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு இந்த முக்குளத்தூர் சமுதாயம் மட்டுமே ஓட்டு போட்டு ஒருத்தர் வெற்றி பெற முடியவே முடியாது. 37 ஆங்கிலேயர் பீரியட்ல சட்டமன்ற உறுப்பினர் முத்துராமலிங்க தேவர்.
44 சட்டமன்ற உறுப்பினர். இது ரெண்டுமே முன், அதாவது நம்ம சுதந்திரம் பெறுவதற்கு முன் 52, 57 ரெண்டுலேயும் வெற்றி பெற்ற, சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்ற தலைவர். 62 பாராளுமன்றத்துக்கு தொகுதிக்கே போகாத தலைவர், தொகுதிக்கே போகாமல் வெற்றி பெற்ற தலைவர். அப்படிப்பட்ட தலைவர்கள் வளர்த்த கட்சி. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் லண்டனில் படிக்கிறார். இன்னைக்கு இருக்க ஐஏஎஸ் வந்து அன்னைக்கு ஐசிஎஸ். அந்த ஐசிஎஸ் பட்டம் இந்தியாவிலிருந்து போனதில் 4வது ஆளாக தேர்வு பெற்று வர்றாரு. அப்போ ஆங்கிலேயர் அரசு. அப்போ அவர் என்ன நினச்சாரு, நம்ம போனால் நம்ம போய் ஒரு மாவட்ட அதிகாரியாக போய் கலெக்டராக போய் நம்ம பேரில் அடிமைப்படுத்தணும், இந்தியனை அடிமைப்படுத்தணும். அதனால லண்டன்லேருந்து வரும்போதே எழுதி கொடுத்துட்டு, உன்னுடைய ஐசிஎஸ் பட்டம் எனக்கு தேவையில்லை, நான் மக்கள் விடுதலைக்காக வந்தவன், நான் மக்களுடைய விடுதலைக்காக செல்கிறேன் என்று எழுதி கொடுத்துட்டு தான் இந்தியாவுக்கே வரேன். அப்படிப்பட்டது தியாக செம்மல்கள் வளர்த்த கட்சி. அந்த கட்சியில் நாங்கள் பிறளக்கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம். 2016 அம்மா அவர்கள், நான் 11 to 16 சட்டமன்ற உறுப்பினர். 16 நாங்கள் அலைன்ஸ் பேசுகிறோம். அலைன்ஸில் பேசும்போது அவங்க ரெட்டல் நிற்க சொன்னாங்க. நமக்கு சின்னம் வந்து சிங்க சின்னம். நான் முடியாதுன்னு சொல்லிட்டு வந்தேன். நான் முடியாது, அது சரியாக வராது, எங்களுடைய எண்ணத்துக்கு அது சரியாக வராது, அந்த மாதிரி எங்களுக்கு நிலைமை வரக்கூடாது அப்படி தேவர் நேதாஜி சொல்லிட்டு வேணும்னு தனியாக தான் இருந்தேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா திராவிட அரசியல், வாரிசு அரசியல் இப்படிலாம் பேசுறீங்க பொது மேடைகள்ல. ஆனால் அன்னைக்கு தேவர் 2ஆம் கட்ட தலைவர்னு ஒருவரை உருவாக்கி வச்சிருந்தார். இன்னைக்கு நீங்களும் அதே தப்பு தானே செய்றீங்க. உங்க குடும்பத்தை சேர்ந்த உங்க மகனோ உங்களுடைய வாரிசுகள் தானே இன்னைக்கு தலைவரா இருக்காங்க. ஏன் 2ஆம் கட்ட தலைவர்னு ஒருத்தர் உருவாக்குறதே கிடையாது? நீங்க அப்படி சொல்றது தப்பு. அதாவது தலைவன் அவனா உருவாகணும். ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க, தலைவன் உருவாகணும். மகனை கொண்டு வருது, மருமகனை கொண்டு வருது, மகளை கொண்டு வருது, எல்லாம் வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ஒரு அது கொண்டு வர்றது உருவாக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய சரித்திரம். தலைவன் உருவாக தயாரா இருக்காங்கன்னா, ஆனா வந்து அவனை தலைவனா ஏத்துக்கிறதுக்கு நீங்க தயாரா இல்லையே. உங்களுக்கு அடுத்து அந்த சீட்ல அவன் உட்காருவான், அந்த ஆளுமை அவன் கிட்ட இருக்குன்ற ஒரு எண்ணத்தை நீங்க உருவாக்குறதே கிடையாது. நீங்க அவனை என்ன பண்றீங்க, கடைசி வரைக்கும் வேலை பார்க்க வச்சு அப்படி சொன்னீங்கன்னா அது தவறு. நீங்க அப்படி சொன்னீங்கன்னா தவறு. அது வேற கட்சியில இருக்கலாம், ஃபார்வர்ட் பிளாக்ல இருக்கவே இருக்காது. அது தேவையும் இல்லை எங்களுக்கு. வளர்றவன், அதாவது நீ விதை போட்டாச்சுன்னா அது முளைச்சே தீரும். ஒரே நிமிஷம் இல்ல அது முளைச்சே தீரும். அது காலத்தின் கட்டாயம். அது மாதிரி நீங்க வந்து ஏன் இப்படி ஷார்ட்டா பாக்குறீங்க, தவறா பாக்குறீங்க? நான் நினைக்கிறேன் தலைவன் சொன்னா, நான் இப்ப எங்களுக்கு ஒரு தீம் இருக்கு, தலைவன் நேதாஜியும் தேவரும் மூக்கியத்தவர் போன்ற தலைவர்கள் தியாகத்தால் உருவாக்கப்பட்ட தலைவர்கள். அப்படிப்பட்ட தலைவர்கள் கட்சியில் நான் இன்றைய தினம் தமிழகத்தின் பொதுச் செயலாளர், இந்திய அளவில் துணைத் தலைவர். சொல்லப்போனால் நான் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன், எங்களது தேசிய தலைவன் தெய்வீக திருமகன் நான் இருந்த பொறுப்பில், அவர் இருந்த பொறுப்பில் நான் இப்பொழுது இருக்கிறேன். துணைத் தலைவராக, இந்திய அளவில் தேசிய துணைத் தலைவராக இருந்தார்கள், இப்பொழுது நான் இருக்கிறேன். நான் அதையே பெருமையாக கருதேன். எங்களுக்கு லாபங்கள் நஷ்டங்கள் எது வந்தாலும் கவலையே கிடையாது. எங்களையும் வந்து அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்ல சேர்த்துக்கோங்கன்னு ஒரு கடிதம் கொடுத்தோம். அந்த கடிதத்தை அவங்க இதுவரைக்கும் பரிசீலிக்கவே இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க. இதை பத்தின உண்மை நிலவரம் என்ன சார்? ஐ ஆம் வெரி சாரி. கட்சியில சேரணும், ஃபார்வர்ட் பிளாக் இயக்கத்தில் சேரணும்னு இப்போ நிறைய பேர் சேர்த்து. நான் வந்த பின்னாடி இன்னைக்கு வந்து ஒரு 10-15 லீடரை உருவாக்கி, நீங்க மட்டும் வராதுக்கு என்ன காரணம்? நீங்க யோசிச்சு பாருங்க. எங்க கட்சியில 1008 சட்டத்திட்டங்கள், கான்ஸ்டியூஷன், ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக் கான்ஸ்டியூஷன் இருக்கு. அரசியல் சாசன சட்டப்படி தான் நாங்கள் நடத்த முடியும். ஒருத்தர் தவறு பண்ணாலும் தப்பு பண்ணாலும் செய்கையே பண்ணாலும் அவனுக்கு நான் நோட்டீஸ் அனுப்பி, சோகாஸ் நோட்டீஸ் அனுப்பாமல் நான் அவனை விளக்கவே முடியாது, சட்டம். இப்போ என்ன தெரியுமா, நீங்கள் பாரு, பல ஃபார்வர்ட் பிளாக் வாட்ஸ்அப்பில் நீக்கப்படுகிறார், வாட்ஸ்அப்லேயே சரி, அது எங்கள் கட்சியில் ஒரு அது கூட அது பின்னடைவே கூட இருக்கலாம். ஆனால் சட்டத்தையும் நியாயத்தையும் விட்டு நாங்கள் போகிறது. இன்னொரு விஷயமும் நடக்குது, இந்த ஃபார்வர்ட் பிளாக்ல இருந்து பிரிஞ்சு போய் இன்னொரு ஃபார்வர்ட் பிளாக் உருவாகி நிற்குது. அதை கண்ணால் பார்த்துட்டு இருக்கோம்.
அதே மாதிரினா இப்போ 2 திராவிட கட்சிகளோட சேர்ந்து கூட்டணி வச்சு தான் ஒரு இடத்துல வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கே. இப்ப இவங்க நம்ம சமுதாயம் எல்லாம் ஒன்றிணைந்து நின்னாலே இந்த திராவிட கட்சிகள்ட்ட போ வேண்டிய அவசியமே இல்லையே. நீங்க இத பத்தி ஏன் எந்த இடத்துலயுமே யோசிக்கிறதே கிடையாது? திராவிட கட்சிகள் நம்மளோடு வந்து சேர்ற காலங்கள் இருந்தது. அன்னைக்கு வந்து தென் மாவட்டத்தில் அன்னைக்கு வந்து இந்தியாவில் கூட்டணியே கிடையாது. தேவர் இருக்கிற வரைக்கும் கூட்டணி கிடையாது. அங்கே வந்து ஃபாரூக் தென் மாவட்டத்தில் ஃபாரூக் பிளாக் தான், நீதி கட்சி தான், திராவிட முன்னேற்ற கழகம் தான், அவ்வளோதான் இருந்தது கட்சி. அவங்களாம் தலைவர்களே இருந்தாங்க. அன்னைக்கு இருந்த காலங்களும் ரொம்ப இந்த தொடர்புகள் தொலைத்தொடர்புகள் எதுவுமே இல்லை. அன்னைக்கு வசதிகளும் இல்லை. அதாவது பஸ் பயணம், கார் பயணம் அதெல்லாம் இல்லை. ஆனால் அந்த காலத்தில் ஒரு தலைவனை நினைச்சான்னா தலைவன் என்ன சொன்னாலும் கட்டளை நிறைவேறு. அந்த தலைவன் எப்படி இருந்தால் அப்படி இந்த மக்களுக்கு தேவையானத்தை மட்டுக்கே போராடினான், தனக்கு போராடலை. ஏன்னா எதுக்கு அது காரணம் சொல்கிறேன்னா, நேதாஜி வந்து இந்த ஐசிஎஸ் பட்டத்தை தூக்கி எறிச்சிட்டு வர்றாரு. அவர் நினச்சிருந்தா இங்கே வந்து ராஜாக்கள் மாதிரி சற்பட்டங்கள் போட்டு பல சொத்துக்கள் வாங்கி அதுக்கப்புறம் தலைவர் பெரிய சொத்துக்காரனாக இருந்துட்டு இல்லை. ஒரு ஜமீன்தார் மகன், தேவர் திருமணம் சரி ஜமீன்தாருடைய மகன், ஒரே மகன், கல்யாணம் பண்ணிக்கல. 37 வந்து சட்டமன்ற உறுப்பினர், 40 சுதந்திரத்துக்கு முன்னாடி 2 தடவை சட்டமன்ற உறுப்பினர். சென்னையில் அலுவலகம் வாங்கி போட்டாரா, இடம் வாங்கி போட்டாரா? இருக்கிற சொத்தை எவன் உழுகிறானோ உழுகிறவனுக்கு நிலம் சொந்து சொல்லி சட்டம் வராதுக்கு முன்பே அந்த மக்களுக்கு கொடுத்த தலைவன் எங்கள் தலைவன். அப்படிப்பட்ட தியாகத்தால் உருவாக்கப்பட்ட இயக்கம் ஒரு காலம் மாற மாட்டோம். எங்களுடைய மூக்கைய தவிர 1952 சுதந்திரம் அடைந்ததிலிருந்து 5 முறை சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்ற தேவர் போல பாராளுமன்றத்துக்கு சட்டமன்றத்துக்கு போட்டிட்டு வெற்றி பெற்ற தலைவர். அவருடைய இடம் எவ்வளோ தெரியுமா? வீடு 3.5 சென்டில் ஓட்டு வீடு. 5 முறை, ஒரு முறை பாராளுமன்றம் ஜெயிச்ச வீடு. அப்படிப்பட்ட தலைவர்கள், தியாக தலைவர்கள் வளர்க்கப்பட்ட இயக்கத்தில் நான் தவறு செய்தேன்னா என்னை தண்டிப்பார்கள். தேவரும் நேதாஜியும் எங்களை தண்டிப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இன்றும் இருக்குது. ஏனென்றால் தேசியம் தெய்வீகம் 2 கண்கள் என்று சொன்ன ஒரே கட்சி ஃபாரூக் பிளாக். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள்ல அதிகமான முக்குளத்தோர் உள்ள பகுதியில சமீப காலமா தான் 1-2 தேவர் சிலைகள் வைக்கப்பட்டது. அங்க வந்து பெருசா தேவர் ஜெயந்தி விழாவை எடுத்து கொண்டாடுறதோ கிடையாது. இதுக்கான காரணம்லாம் என்ன? நீ சொல்றது 100% கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா அங்க வந்து ஒரு காலத்துல பிராமின் ஆதிக்கம் அதிகமாக இருந்துச்சு, தனவந்தர்களாக இருந்தாங்க. அந்த ஏரியாவில் செப்பலை எடுத்துட்டு தான் போகும். அப்படி இருக்க காலத்தில் நீதி கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொன்னாங்க? சமூக உரிமை, சமூக நீதி அப்படின்னு சொல்லி அவங்கள பிராமினை எதுக்கணும். இந்த கதையெல்லாம் கிடையாது, பிராமினை எதுக்கணும். அப்ப எதிர்த்தாங்க. எதுக்கும் போது வலுச்சிருந்துச்சு, திமுகவுக்கு நீதி கட்சிக்கு வலுச்சிருந்துச்சு. அப்ப அவங்க அந்த சிலைகள், நீங்க சொல்றது 100% ஒத்துது. அவங்க சிலையை வைக்கிறாங்க. இன்னொன்று தெரியுமா? இப்பத்தான் பசுமன் முத்துராமலிங்கத்தை இப்படி ஒரு தலைவர் இருந்திருக்காருன்னு அவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு. அவங்களுக்கு இப்பதான் ரீசெண்டாக 10-20 வருஷம் தான் தெரியும். அதுக்கு போது தெரியாது இப்படிப்பட்ட ஒரு தலைவன் இங்கே இருந்திருக்கா அப்படின்றது தெரியாது. 2014 வந்து அம்மா வந்து தங்க கவசம் வைக்கிறாங்க. அமைச்சர் பூரா, இந்த தமிழ்நாட்டில் இருக்க அமைச்சர் பூரா, தமிழ்நாட்டில் இருக்க முக்கிய கட்சி நிர்வாகிகள் பூரா, ஏடிஎம்கே நிர்வாகிகள் பூரா வராங்க. இப்படி ஒரு தலைவர் இருந்திருக்கான்னு தெரியாயான்றாங்க. பாவம், அவங்களுக்கு தெரியாது. இப்படி ஒரு தலைவன் இந்த தென் மாவட்டத்தில் ஒரு ஜமீன்தார் மகன் இப்படி வாழ்ந்து சாதாரண ஓட்டுவில் இருந்துட்டு இன்னைக்கு அப்படியே இத்தனை தடவை பாராளுமன்ற உறுப்பினர், இத்தனை தடவை சட்டமன்ற உறுப்பினராக இருந்துட்டு சாதாரணமாக இருந்திருக்கானே. அதை வந்து அவங்களுக்கு தெரியல. அவர் வீட்டுல கூட கரண்டே இல்லாம இருந்தது. அவர் இறப்பதற்கு 1-2 நாட்கள் முன்னால்தான் கரண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்றாங்களே, இது எந்த அளவுக்கு? அப்படித்தான் அன்னைக்கு இருந்த அந்த அரசாங்கம் அப்படித்தான் பண்ண. திமுக அரசு ஆங்கிலேயர் அரசாங்கம் அவ்வளவுதான் பண்ணா, அவ்வளவுதான் இருந்துச்சு. சரி, எங்க பாத்தீங்கன்னா எனக்கு விவரம் தெரியுதான், எனக்கு கொஞ்சம் விவரம் தெரியுதான். எங்க பக்கமே ஊர் பக்கத்தில் லைட் வந்துச்சு. அதுக்கு முதல்ல நான் தண்ணி இறைச்சிருக்கேன் நிலத்துல, ஏதாவது கண்மாயில் நான் இது எங்கள் கிணத்துல நான் தண்ணியை மாடை வச்சு தண்ணி அடிச்சு. அதுக்கு பின்னாடி தான் கரண்ட்டு மோட்டார் வந்துச்சு, எலக்ட்ரிசிட்டி வந்துச்சு. அது காலத்தின் கட்டாயம். அன்னைக்கு இல்லை, இன்னைக்கு வந்திருக்கு.
அந்த காலகட்டத்தில் வளர்ந்த நியாய தர்மத்தோடு வளர்ந்தேன். இப்போ நமக்கு தேவையான நியாய தர்மத்தில் இருக்காங்க, அது பொது நன்மையத்தில் இருந்தாங்க. இதுதான் வித்தியாசம், அவ்வளோதான். அப்போ அன்னைக்கு தேவர் இருந்த மாதிரி இன்னைக்கு தேவருடைய கட்சி கிடையாது. நீங்கள் அப்படி சொன்னால் அது தவறான வார்த்தை. ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்னு சொன்னாலே நாங்கள் 2016 நான் ஒரு சின்ன உதாரணம், 2016 அம்மாவோட கூட்டணி பேசுகிறோம். 16 அப்போ வந்து நாங்கள் எங்கள் தலைவர்லாம் வட இந்திய தலைவர்லாம் வந்திருக்காங்க. நாங்கள் 2 சீட்டு கேட்டோம். கேட்டு பேசிகிட்டு இருக்கும்போது இந்த அமைச்சர்கிட்ட பேசிக்கங்கன்னு சொன்னாங்க. நான் அமைச்சர்கிட்ட பேசுகிறோன்ட்டு வந்தோம். வந்துட்டு அப்போ வந்து அம்மா எவ்வளோ டாமினண்ட்டாக இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். 2016 அது 11 to 16 நான் எம்எல்ஏ. அப்போ வந்து அவங்க கேட்டாங்க, இந்த மாதிரி நீங்கள் நான் ஒரு சீட்டு கொடுத்துட்றேன், நீங்கள் ரெட்டலில் நிற்கணும்னு சொல்கிறாங்க. அதை நான் முடியாதுன்ட்டு வந்ததுக்கு என்ன காரணம்? புலி சின்னம், சிங்க சின்னம். சிங்க சின்னம் முடியாதுன்ட்டு வந்து எதுக்காக? இந்த உணர்வு இல்லாதவனா நான்? சரி, வேற நீ அப்படி இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீ அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க கூட இன்னும் முயற்சி எடுத்தாங்க. பாவம், அவங்களுடைய கதவுடைய எப்படியாவது தூக்கிட்டு வாங்க, எப்படியாவது கொண்டு வாங்க. ஃபாரூக் பிளாக் எங்களோட, அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? ஃபாரூக் பிளாக் எங்கள் கூட்டணியில் தான் இருக்கணும் அப்படின்ற வார்த்தை முதலே சொன்னாங்க. 2வது நீங்கள் சட்டமன்றத்துக்கு வரணும். நான் எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ அவங்க இறந்துட்டாங்க, அதுக்கு விட்னஸ் இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் ஒரு தலைவி பேசுகிற பேச்சு அப்பயே வெளியே வந்துருச்சு. ஆனால் அப்படி நாங்கள் ஏன் நிற்க மாட்டோம்னு சொல்லிட்டு வந்து என்ன எப்படி போயிடுச்சுன்னு சொல்கிறீங்க? ஃபாரூக் பிளாக்க எப்படி போயிடுச்சுன்னு சொல்கிறீங்க? முடியாதுன்ட்டு வந்தான். என்ன காரணம்? அன்னைக்கு நீங்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா, ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க? இன்னைக்கு வந்து சீட் வேணும்னு கேக்குறாங்க. அதுக்கான உழைப்பை கொடுக்கறது கிடையாது. அதுக்கான ஒரு சமுதாய ரீதியான ஒரு அரவணைப்பு கிடையாது. இன்னைக்கு நீங்க இங்க அங்கன்னு போய் சீட்டு கேக்குறீங்க. அன்னைக்கு தேவரையா நிற்கும் போது நீங்க தானே சொன்னீங்க, நாங்க வந்து தனிச்சு நின்னோம், அன்னைக்கு கூட்டணின்ற ஒரு விஷயமே கிடையாதுன்னு. உங்ககிட்ட உள்ள அந்த ஒத்துமைன்ற இல்லாம போனதுனால தானே இன்னைக்கு நீங்க கூட்டணி போய் நிக்கிறீங்க. ஒற்றுமைன்னு சொன்னாங்க, ஒற்றுமை இல்லைன்னு சொன்னாங்க. தன்னை வளர்த்து கொள்ளுன்றவனோடு நாங்கள் ஒற்றுமையாக போகணும்னு அவசியம் கிடையாதுன்னு உங்கள்கிட்ட சொல்றேன். நான் கட்சியை நேசிக்கிறேன். அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்க, இன்னைக்கு தன்னை தான் வளர்த்துக்கிறாங்க, கட்சியை வளர்த்துக்கிறீங்க. என்னமா நான் ஓப்பனா சொல்றேன், அதில் என்ன மாற்றுக்கிறது? அதில் என்ன மாற்றுக்கிறது? ஏங்க, ஒரு எதுக்காக நான் அந்த கட்சி 16 வேணான்ட்டு வந்து அந்த உணர்வு இருக்கணும்ல, அந்த நன்றி இருக்கணும்ல. இந்த எப்படி மகான்கள் உருவாக்கிய கட்சி அப்படின்னு அந்த உணர்வு தான் போயான்ட்டு வந்து அந்த அம்மா இங்கே அரெஸ்ட் பண்ணிச்சு, முடியான்ட்டு வந்து தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லிச்சு போல. அதே மாதிரி கூட 2012 நான் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும்போது ஒரு கனிமொழி அவர்கள் ராஜ்யசபாவுக்கு நின்றாங்க. நிற்கும் போது என்னுடைய ஓட்டு அவங்களுக்கு தேவை. நான் ஏடிஎம்கே அலைன்ஸ் இருக்கேன். அவங்க என்னை முயற்சி, ஏன்னா அது வரைக்கும் அவங்களோட டிஎம்கேவோட அலைன்ஸ் இருந்தேன். வந்து என்னை நண்பர்கள் இவங்கெல்லாம் வந்து முக்கியமானவங்களாம் என்னை வந்து பார்த்தாங்க. நீங்கள் ஓட்டு போடணும், முத அந்த அம்மா நிற்கிது ராஜ்யசபாவுக்கு, ஓட்டு போட்டு ஆகணும். அந்த நேரத்தில் கேட்டேன், நான் முடியாதுங்க, எங்களுக்குன்னு ஒரு கட்சி இருக்குது, எங்களுக்குன்னு. அது என்ன காரணம்? அதுக்கு என்ன காரணம்? நாங்கள் எப்படி ஒரு அவங்க விவரத்துக்கு நடத்துறத நான் ஏற்றுக்கிற முடியுமா? எங்களுக்கு ஒரு அவங்க பெரிய தலைவிங்களுடைய பாலிசியில் நான் மாறக்கூடாதுன்றதில் நான் அடமட்டாக இருக்கிறாங்க. அதில் என் கட்சிக்காரன் இருக்கான். பாவம், தெரியாதவன் போகலாம். அப்போ அன்னைக்கு தேவரையா வழி நடத்தின அந்த கட்டமைப்போட இன்றைக்கும் இருக்குன்றத சொல்றீங்க? அது மட்டும் இல்லை, உங்களுக்கு சொல்கிறேன், அன்னைக்கு கட்டமைப்பே கிடையாது. தேவர் வந்தால் லட்சக்கணக்கான பேர் கூடுவேன், நேதாஜி வந்தால் லட்சக்கணக்கான பேர் கூடுவேன், முக்கியத்தவர் வந்தால் லட்சக்கணக்கான பேர். அங்கே வந்து அமைப்பு, ஒன்றிய செயலாளர் கிடையவே கிடையாது. இப்போ நாங்கள் வச்சுருக்கோம். ஏன்னா அப்படியே போயிடுச்சு. இந்த திராவிட கட்சிகள் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. அவங்க சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வர நாங்கள் போகல. இப்போ நான் சிஸ்டத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். இப்போ நீங்கள் வந்து உசிலம்பட்டியில் சட்டமன்ற வேட்பாளராக நின்னீங்க, வெற்றியும் பெற்றீங்க. முதல்ல வேட்பாளராக இருந்துட்டு இப்போ நீங்கள் சமீப காலமாக நீங்கள் எந்த ஒரு பொறுப்புலையும், அதாவது பதவியில் இல்லாத போது உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி இருந்தது? நாங்கள் என்ன நினைப்போம்னா, தேவர் நேதாஜி நமக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கல, அடுத்த இடம் பார்ப்போம். நாங்கள் அடுத்த முடிவுக்கு நாங்கள் இதிலே வந்து மூழ்கி கிடக்கிறது. அதாவது பதவியில் இல்லைன்றதுக்காக பொதுமக்களை நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருந்தீங்களா? பொதுமக்களுக்காக நீங்கள் என்னெல்லாம் செஞ்சீங்க? ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். எங்கள் பகுதியில் வந்து 58 கிராம கால்வாய் என்பது ஒரு முக்கியமான திட்டம். நாங்கள் ஃபாரூக் பிளாக்காரங்க முக்கியத்தவர் கனவு திட்டம்,
வல்லரசு பெரிய போராட்டம் நடத்தி கொண்டு வந்த திட்டம். அதுக்கு பின்னாடி சந்தானவங்கலாம் வந்து அதுக்கான வேலை பார்த்தாங்க. அதை முடித்து வைத்தது அடியனுக்கு அதில் பெருமை. இது எந்த காலகட்டத்தில் நடந்தது? இது வந்து 99, அதாவது 2006 நாங்கள் போராட்டம் பண்ணுறோம். 2009 அது நடைமுறைக்கு வருது. சாரி, 99 96 போடுறோம். 96 வந்து 2000 வந்து 99 வந்து வேலை ஸ்டார்ட் ஆகுது. வேலை ஸ்டார்ட் ஆகி 2000 இறந்து போயிடுறாரு வல்லரசு. அதை அப்படியே போட்டுருவாங்க. அதுக்கு பின்னாடி சந்தானம் எம்எல்ஏ சண்டை போட்டார். அதுக்கு பின்னாடி நான் வந்து முடிச்சு வச்சேன். அன்றைக்கி அம்மா கிட்ட வந்து நான் 12 கோடி ரூபா வாங்கி இந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சு திறந்து இப்போ தண்ணி போயிட்டுருக்கு. அது வேறு விஷயம். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த நேரத்தில் தண்ணி திறக்கணும்னு சொல்கிறாங்க. எம்எல்ஏட்ட லெட்டர் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறது 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. 2 இயர்ஸ்க்கு முன்னாடி எம்எல்ஏட்ட லெட்டர் வாங்கிட்டு வாங்கினோடனே அவர் எம்எல்ஏ பார்த்து ஐயப்பனை பார்த்தேன். கதிரவிகிட்ட வாங்கிட்டு வாங்கய்யா. அப்புறம் வந்து நான் ஒரு லெட்டர் கொடுத்தா தண்ணி திறக்க வச்சேன். நான் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் உள்ளதான். மேற்கொண்டு என்னை பொறுத்தளவில் எக்கனாமிக்கலி, எஜுகேஷனலி, சோஷியலி பேக்வேர்ட் ஏரியா. அதாவது உசிலம்பட்டி தொகுதி அவ்வளோ பேக்வேர்ட் ஏரியா. அந்த ஏரியாவில் நம்ம தலைவனாக இருக்கோம். அந்த மக்களை வந்து நம்ம பெருசாக எதிர்பார்க்க முடியாது. இப்போ உசிலம்பட்டி தொகுதி அப்படின்னு எடுக்கும்போது அங்க மக்கள் பிரச்சனையாக இருக்கக்கூடியது என்ன விஷயம்னா, அதாவது உடனடியாக தீர்க்கக்கூடிய விஷயம், உடனடியாக அரசு பார்வைக்கு வர வேண்டிய விஷயம் அப்படின்ற மாதிரி என்ன பிரச்சனைகள் எங்களுக்கு இருக்கு? ஜீவாதார உரிமை இருக்குது. 58 கால்வாய் பெரிய முக்கியமான விஷயம். 58 கால்வாயில் இன்ன வரைக்கும் ஜீவோ அது சோதனை ஓட்டம், அந்த ஓட்டம் தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. இந்த அடி 67 அடி வந்தால் தான் இதை திறக்க முடியும். 67 அடி வந்த பின்னாடி திறக்க மாட்டேங்க. போன தடவை 50 நாளாக 67 அடி இருக்கு. 50 நாள் திறக்க மாட்டேன். இப்போ இந்த ஆண்டு 100 நாள் 67 அடி இருக்கு. இது திறக்காததுக்கு என்ன காரணம் சொல்றாங்க? அரசியல் காரணம் தான். அரசியல் காரணம் ஃபார்வர்ட் பிளாக் கொண்டு வந்தாங்க. எதுக்கு உசிலம்பட்டிக்கு ஹெல்ப் பண்ணா? அங்க இருக்க திமுக காரர் இன்னைக்கு சண்டை போட்டு கொடு வாங்குறதுக்கு வக்கில்ல. நான் போய் கலெக்டர் பார்க்குறேன், அமைச்சர் பார்க்குறேன், பார்ப்போம்னே செய்வோம்னே. நான் போய் அதோட உருவ முடியாது. ஆனால் திமுக காரர் என்ன பண்ணியிருக்கணும்? பாதிக்கிறாயா, குடியா சொல்லணும். அங்கே விவசாயம் சங்கம் 2-3 சங்கம் இருக்கு. சொல்லணுமா சொல்ல வேண்டாமா? இதனால பலனடையக்கூடிய நபர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க? அங்கே சொல்லப்போனால் 32 கண்மாய், 32 கம்மாயை ஒட்டிய நிலங்கள். குடிதண்ணீர் பாவம். குடிதண்ணீர் சொல்லப்போனால் உசிலம்பட்டியிலிருந்து அந்த இடம்பெயர்ந்து இன்னைக்கு இந்திய அளவில் இருக்க முறுக்கு வியாபாரம் பண்ணுறேன். முறுக்கு வியாபாரம். அதுக்கு என்ன காரணம்? நோ வாட்டர். மாடு கண்டுக்கு தண்ணி இல்லை. அதை கொண்டு வர முடியும். எங்கள் ஃபார்வர்ட் பிளாக் தலைவர் தான் முயற்சி எடுத்து கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு ஜீவோ போடியா 100 கோடி ரூபா. அந்த ஸ்கீம் வந்து 100 கோடி ரூபா. அதை நீ ஏன் இது பண்ண பண்ணிக்கிற? அதுக்கு என்ன ஒரு ஜீவோ போடு. 67 அடி வந்தோன்னா தர. இதெல்லாம் திமுக அரசு அவங்களுடைய தேர்தல் உறுதிமொழியில எதுவும் கொடுத்துருக்காங்களா? அதாவது டாக்டர் கலைஞர் அவர்கள் இருக்கும்போது தான் இந்த ஸ்கீமுக்கு கொடுத்தாங்க. 33 கோடி ரூபாய் கொடுத்து ஆரம்பித்தார். ஆரம்பிக்கும் போது டக்குன்னு வல்லரசு இறந்து போயிடுறாரு. அதை அப்படியே விட்டாங்க. அது பின்னாடி நாங்கள் பல போராட்டங்கள் நடத்தி இது நடத்தி கொண்டு வந்து இப்போ முடித்து திறக்க. சரியா, 67 அடி வந்தால் திறக்கணும் இல்லையா? பாவம் இல்லையா? தண்ணி ராம்நாடில் தண்ணி கொலிக்குது. சில நேரங்களில் தண்ணி வேறாம இடத்துல போய் அனுப்புகிறாங்க. அதாவது அதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு காலத்தில் அது ஒரு சட்டமாக ஏங்க எத்தனை சட்டத்தை மாற்றிருக்கோம்? மக்களுடைய நலனுக்காக எத்தனை சட்டத்தை மாற்றிருக்கோம்? கான்ஸ்டியூஷனில் எத்தனை சட்டத்தை மாற்றிருக்கோம்? இதை செய்யக்கூடாது இந்த அரசு. மக்களுடைய சேவைக்காக பண்ணக்கூடாதா? 67 அடி வந்து நீ தண்ணி கொடுக்க முடியாது, வேண்டாம். 67 அடி போன வருஷம் 50 நாள் இருக்கு, தண்ணி திறக்கல. ஏன் ஜீவோ போட மாட்டேங்கிற? போடாததுக்கு என்ன காரணம்? இந்த மக்கள் உனக்கு ஓட்டு போட மாட்டேன். திமுக பொதுவாகவே போட மாட்டேன். இல்லையா? அது இந்த தடவை 67 அடி 100 நாள் இருக்கு. தண்ணி ஒரு 10 நாள் முடிச்சு விட்டு அங்க திறந்து விட்டாங்க. வருகின்ற சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு எடுத்துக்கும் போது எந்த தொகுதியில நீங்க போட்டியிடுறதுல விருப்பத்தோட இருக்கீங்க? நாங்க வந்து இப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருக்கோம். நாங்க 3 தொகுதி கேட்டோம். அதில் முதன்மையான தொகுதி உசிலம்பட்டி, ராம்நாடு, திருநெல்வேலியில் கேட்டோம்.
அதில் முதன்மையான தொகுதி எங்களுடைய தொகுதி வந்து உசிலம்பட்டி. அந்த உசிலம்பட்டியில் நான் 5 முறை கண்டெஸ்ட் பண்ணிருக்கேன். இப்பயும் அங்கே கண்டெஸ்ட் பண்ணேன். ராமநாடு திருநெல்வேலியும் அதே காரணங்களுக்காகவே அப்படியா? எப்படிமா? இல்ல, ராமநாடு திருநெல்வேலி 2nd 3rd வச்சிருக்கீங்க இல்லையா? ஆமாம். அதுக்கான காரணம்? அதுக்கான காரணம் என்னன்னா, அது ஒரு பெரிய காரணம் இல்லை. எங்களுடைய கேண்டிடேட் இருக்கணும்ல, ஒரு வேட்பாளர் என்றவனுக்கு அவருக்கு சொன்னால் திமுகவில் சரின்னு சொல்லணும், அண்ணா திமுகவில் சரின்னு சொல்லணும், கம்யூனிஸ்ட்கார சரின்னு சொல்லணும், அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும்ல. அதை எதிர்பார்ப்பாங்கல்ல. நியாயமாக எதிர்பார்க்கறது இயற்கை தானே, மக்களே எதிர்பார்க்கறது இயற்கை தானே. கேண்டிடேட் யாருப்பா கேட்பாங்கல்ல. இன்னைக்கு இருக்க எல்லாம் மீடியாவில் அவ்வளோ வந்துருச்சுல, கேட்பான்ல. அதுக்கு இப்போ நாங்கள் தயார்படுத்தியிருக்கப்ப. ஏன்னா உசிலம்பட்டி இருந்தது வந்து சோழம் தான் இருந்துச்சு, 2 இருந்துச்சு. மதுரை மாவட்டத்தில் 2 தொகுதி ஜெயிச்சோம். இப்போ வந்து உசிலம்பட்டியை தக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். 5 முறை போட்டிட்டு ஒரே தடவை தான் ஜெயிச்சிருக்கேன். கொஞ்சம் ஓட்டில் தோத்துருக்கேன். இந்த முறை அனைத்து இந்திய அண்ணா திமுக கூட்டணியில் போகும். இந்த தடவை நான் உசிலம்பட்டி தொகுதியில் போட்டி. இப்போ நம்ம ரைட் மீடியா மூலமா நீங்க மக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிற விஷயத்த என்னுடைய குறுக்கீடு இல்லாம ஒரு நிமிடம் நீங்க சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, உங்களை மாதிரி மக்களுக்கு விழிப்புணர்வு வரணும் என்ற நல்ல நோக்கத்தோடு இந்த ரெட் டிவி நீங்கள் பண்ணியிருக்கீங்க. உண்மையிலே பாராட்டுகிறேன். இதை வந்து மக்கள் மத்தியில் எடுத்து செல்லணும்னு சொல்லி ஒரு உத்வேகம் எடுத்து இதற்கான முயற்சி மேற்கொண்டு வரவேற்கிறேன். என்னை பொறுத்தவரையில் மீடியாக்கள் வந்து சினிமாவும் மீடியா வந்து உடனே ரீச் ஆகிடும் மக்கள்கிட்ட. அது நல்ல முயற்சி. அந்த முயற்சியிலுமே நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கும் அப்படி தயாரானவர்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். எல்லாத்தையும் கூப்பிட்டீங்கன்னா சாதாரண ஆகிடும். ஒரு செய்தி நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க, அந்த செய்தி மக்களுக்கு போய் சேர்னா அது நல்ல செய்தியாக இருக்கும். அந்த மாதிரி தேர்வு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும், மக்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா அரசியல்வாதியினுடைய நோக்கம் என்னென்னா, என்னை பொறுத்தளவில் என்னுடைய என்னை சார்ந்திருக்கிறவர்கள்லாம் எஜுகேஷன்லி வீக், எக்கனாமிக்கலி வீக், சோசியலாக வீக். இவங்களை கொண்டு வரணுன்றது எங்களுடைய ஆசை. அந்த சட்டத்திட்டம் கூட கள்ளர் சிறப்பு பள்ளிகள் இருக்குது 1920. அதை வந்து போன முறை எடுக்கணும்னு பார்த்தாங்க. இந்த அவர் நிதி அமைச்சர் அவர் பிடிஆர் பழனி தியாகராஜன் இருக்கும்போது எடுக்கணும்னு பார்த்தா பல போராட்டம் பண்ணி நிறுத்தி வச்சுட்டோம். கள்ளர் சிறப்பு பள்ளியை அரசு பள்ளிகளை ஆக்கணும்னு முயற்சி எடுத்தாங்க, நிறுத்தி வச்சுருக்கோம். அதே மாதிரி கள்ளர் சிரமத்தூரில் இருக்க ஹாஸ்டலில் வந்து சமூக நீதி, என்னையா சமூக நீதி? சமூக நீதி நீ சொல்லி சரியாக வர முதல் டாய்லெட்டில் பொம்பளை பள்ளி காலேஜில் ஸ்கூலில் ஹாஸ்டல் இல்லை, தண்ணி வசதி இல்லை, சாப்பிட்றதுக்கு இடம் இல்லை. அதை செய்யுங்க, ஆட்டோமேட்டிக்காக சமூக நீதி வரும். ஒரு குவாலிட்டி எப்படி கொண்டு வருவீங்க? அந்த குவாலிட்டி அரசு வந்து இந்த மக்களை பார்க்கணும். இப்படிப்பட்ட எக்கனாமிக்கலாக இப்போ எப்படி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நிறைய சர்வீஸ் கொடுக்குறாங்க, நான் மறுக்கலை. தாழ்த்தப்பட்டவனுக்கு அடுத்து இருக்கவே இந்த ஆளுங்க டிஎன்டி, அவனை எப்படி பாதுகாக்கணும்? இந்த வாட்டர் தண்ணி கொண்டு வந்திருக்கீங்க 58 வாழ்க்கை, அதுக்கு சிமெண்ட் கால்வாய் போட வேணாம், அந்த தண்ணி கொடுக்க வேணாம், 67 அடி வந்தோன்னு கொடுக்க வேணாம். என்ன இது போன்று அரசியலுடைய, என்னை பொறுத்தவரை இந்த 11 அமைச்சருடைய சரியில்லாத நடவடிக்கையால் தான் இது போன்ற ஒரு கெட்ட பெயர் மக்களிடம் வந்து கொண்டு இருக்கிறது. மக்கள் பாவம், அவர்களை குறை சொல்ல தேவை. இன்னைக்கு பெரிய பெரிய கட்சிகள்லாம் பணத்தை கொடுத்து மாற்றி வச்சிருக்காங்க. பாவம், அவர்களை பாவம் என்று தான் சொல்லுங்க. அந்த 5 ஆண்டு காலத்தை 500 ரூபாய் 1000 ரூபாயில் முடக்கிறார். அந்த சூழ்நிலை வரக்கூடாது என்பதில் எனக்கு ஆழ்ந்த வருத்தம். அப்படி மேல் வரக்கூடாது. மக்கள் தெளிவாக இப்போ எல்லாம் வந்துருச்சு, மீடியா வந்துருச்சு, இது வந்துருச்சு. அதனால் மக்கள் விழிப்புணர்வோடு இருக்காங்க. அந்த விழிப்புணர்வுக்கு நீங்கள் சரியான கருத்தை சொல்ல வைக்கணும். அது மீடியாவுடைய வேலை. உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் இந்த முறை வருங்காலத்தில் மக்களுக்கு நியாயம் எது, தர்மம் எது, அன்புனா என்ன, இந்த மக்கள் வந்து அன்போடு வாழலன்னு சொன்னால் வாழவே முடியாது. எங்கள் தலைவர் அன்னைக்கே தான் சொல்லியிருக்காரு, தேசியமும் தெய்வீகமும் 2 கண்கள் என்ன. அது எதற்கு என்ன காரணம் சொல்கிறாரு? அதில் கூட தேசியத்தை முதல் சொல்கிறார், தெய்வீகத்தை 2வது சொல்கிறார். ஏன்னா தெய்வீக வழிபாடு இருக்கிறவன் ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பான் என்ற ஏன்னா தெய்வீக வழிபாடு அனைத்துமே அறம், பொருள், இன்பம்,
அன்பு அதான் சொல்லுது. அதனாலதான் குற்றங்கள் குறையும். என்னை பொறுத்தளவில் குற்றங்கள் குறையும். தெய்வ வழிபாடு கூட கூட குற்றங்கள் குறையும். அதைத்தான் எங்கள் தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே இது நீங்களும் அதை பரப்புங்க. உங்களுக்கு வாய்ப்பு வந்திருக்கு, பரப்பி மக்களுடைய ஒரு விழிப்புணர்வு கொண்டு வாங்க. அதாவது சிறந்த விடை, மக்களுக்கு சேவை செய்கிற விடை, அவனுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த உணர்வு வருகின்ற நிலையை நீங்க மாற்ற வேண்டும் என்று கேட்கிறேன். இம்முறை முன்னாள் எம்எல்ஏவா வந்திருக்கீங்க. அடுத்த முறை சட்டமன்ற வேட்பாளராக வெற்றி பெற்று எம்எல்ஏ வரணும்னு எங்களுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் சார். ரைட் மீடியா சார்பாக நன்றி.